அவன் ஆடுற ஆட்டம் என்ன, 5 பேர் கீழே வந்துட்டா, 10 பேர் கீழே வந்துட்டா, 10 பேருக்கு போதகனாவோ 5 பேருக்கு போதகனாவோ அவனை கையில் காலில் பிடிக்க முடியல. ஆனால் 10,000 12,000 பேர் வச்சுக்கிறவங்க கூட அமைதியாக இருக்கிறாங்க. இந்த 5 10 கையில் வச்சுருக்கிறதுலாம் என்ன பண்ணுது, என் கையில் அந்த ஒரு இது வந்துடும். அது தனி முகம், தனி ஒரு விஷயம் அது. ஆனால் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, வேலை செய்கிறது பட்டாளத்தில், மிலிட்ரியில். ஒரு பேர் கொர்னலிவ். அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு மனுஷன் இருந்தால், நீ மிலிட்ரியில் வேலை செஞ்சாலும் மிலிட்ரி சரக்கெல்லாம் குடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். மிலிட்ரியில் வேலை செஞ்சாலும் அவர் என்ன பண்ணாரா, தேவ பக்தி உள்ள மனுஷனாய் வாழ்கிறாரு. வேலை செய்கிற இடம் எதுவானாலும் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எப்படி வாழணும்? மற்றவங்க நம்மளை அற்பமாக பேசிட்டோம், கேவலமாக பேசிட்டோம், அசிங்கமாக பேசிட்டோம், அவதூறாக பேசிட்டோம், மட்டமாக கூட பேசிட்டோம், கவலையே இல்லை. நீ என்ன பேசினாலும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு உன்னை பார்த்துக்கணும். தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். அவர் யாருன்னா தேவ பக்தி உள்ளவன். அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு குடும்பத்தாரோடு சேர்ந்து தேவனுக்கு பயப்படுறவன். அவர் எப்படி பாருங்க, மிகுந்த தர்மங்களை செய்கிறவனா. அப்போது திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுற உபத்திரவத்தை என்ன பண்ணுறாரு? அப்போ அது வந்துருச்சா இல்லையா? தர்மங்கள் நிறைய பேருக்கு தர்மம் பண்ணுறாரு. அது மாத்திரம் எப்போதும் தன்னை கரப்படுத்திக்காதபடி, தன் தேவ பக்திக்காக, தன் குடும்பத்தார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்.